கல்வி. இன்றைக்கி நம்ம இந்த டேபிள் 1 அதாவது பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ் 1.2 பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிளில் 1 நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோன்னு கேட்குறாங்க. இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு, அதாவது ஆல் ஒன்ஸ் அப்படின்ற பேட்டர்ன். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஆல் ஒன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு பேட்டர்ன் 1 1 1 1 எப்படி 1 1 வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 1 1 எப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், 1 1 1 1 இருக்குது. இந்த பேட்டர்ன் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 0 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, 1 கிடைக்கிது. அப்போ செகண்ட் நம்பர் கூடயும் 0 ஆட் பண்ணால் 1 கிடைக்கிது. தேர்ட் நம்பர் கூடயும் 1 ஆட் பண்ணால் 1 கிடைக்கிது. இதுதான் தேர்ட் நம்பர் நமக்கு. ஸோ இது நமக்கு 1 1 வர்றதுக்கு ஒவ்வொரு நம்பர் கூடயும் நம்ம 0 ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் கூடயும் 0 ஆட் பண்ணுறோம், செகண்ட் நம்பர் கூடயும் 0 ஆட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு 1 1 என்ற பேட்டர்ன் வருது. எல்லாமே 1 வரக்கூடிய ஒரு நம்பர் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கிது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல் ஒன்ஸ். அடுத்து பாருங்கள் கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ்னு என்னென்னு பாருங்கள். கவுண்ட் பண்ணுறோம் நம்பரை 1 2 3 4 5 ஒன்று ஒன்றா ஆட் ஆக்கிட்டு கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணுறது எப்படி தானே பண்ணுவோம். 1க்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், 2 சொல்லுவோம் இல்லையா. 2க்கு அப்புறம் 3 சொல்லுவோம், 3க்கு அப்புறம் 4 ஒன்று ஒன்றா நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம சாக்லேட் இருக்குது பார்த்து, சாக்லேட் அது எப்படி கவுண்ட் பண்ணுவோம், 1 சாக்லேட், 2 சாக்லேட், 3 சாக்லேட், 4 சாக்லேட் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், 1 1 நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். இதான் வந்து கவுண்டிங் நம்பர்ஸ். இது வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் 2 கிடைக்கிது. அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் 3 கிடைக்கிது, தேர்ட் நம்பர் கிடைக்கிது. ஸோ தேர்ட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் ஃபோர்த் நம்பர் கிடைக்கிது. இங்கே ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம், ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து கவுண்டிங் நம்பர்ஸ். அடுத்து பாருங்கள் ஆட் நம்பர். ஆட் நம்பர் நம்ம என்னென்னு பார்த்தோம், இந்த ஒற்றை இலக்க எண்கள். ஒற்றை இலக்க எண்கள் எப்படி இருக்கும், 1க்கு அப்புறம் 3 இருக்கும், 5 இருக்கும். நம்ம சின்ன கிளாஸில் இது பார்த்துருப்போம் ஒற்றை இலக்கன்னா. இங்கே பாருங்கள் 1 3 5 7 9 11 3. இந்த பேட்டர்ன் எப்படி உருவாகிருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது, 3 செகண்ட் நம்பர் கிடைக்கிது. ஸோ செகண்ட் நம்பர் நமக்கு என்ன, 3 3 + 2 = என்ன கிடைக்கிது, 5 தேர்ட் நம்பர் கிடைக்கிது. ஸோ தேர்ட் நம்பர் என்னது, 5 5 + 2 ஆட் பண்ணால் 7 கிடைக்கிது. அப்புறம் 7 + 2 ஆட் பண்ணால் 9 கிடைக்கிது. பாருங்கள் 1 3 5 7 9. அதுக்கப்புறம் பாருங்கள் 9 + 2 = என்ன கிடைக்கிது, 11 11 + 2 என்ன கிடைக்கிது, 13 13 + 2 என்ன கிடைக்கிது நமக்கு, 15 15 + 2 என்ன கிடைக்கிது, 17 17 + 2 என்ன கிடைக்கிது, 19 19 + 2 என்ன கிடைக்கிது நமக்கு, 21. ஸோ ஒவ்வொரு நம்பர் கூடயும் நம்ம +2 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது நமக்கு, அதாவது இந்த பேட்டர்ன் எப்படி உருவாகிருக்குன்னா முதல் நம்பர் கூட +2 அடுத்த நம்பர் கிடைக்கிது, அடுத்த நம்பர் கூட +2 அதுக்கப்புறம் +2 ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது. அப்படின்றது தான் இந்த பேட்டர்ன் நமக்கு சொல்லுது. இதனுடைய நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 13க்கு அப்புறம் என்ன கிடச்சிருக்கு, 15 17 19 21. இதில் நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 7க்கு அப்புறம் 8 9 10 11 12. அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் என்ன நம்பர் வரும், நெக்ஸ்ட்டு 1 1 1. இதெல்லாம் ஆல் ஒன்ஸ், எல்லாமே 1 தான் வரும் இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்கள் ஈவன் நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம், இரட்டை இலக்க எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இரட்டை இலக்க எண்கள்னால் எப்படி இருக்கும் நமக்கு, 2 4 6 8 10 12 14. அதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்கள் 2 4 6 8 10 12 14 16 18 20. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் நமக்கு, 22 24 இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 2 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கிது, 4. இப்போ 4 வந்து என்னது, 4 + 2 நமக்கு 6 கிடைக்குது. 6 + 2 = 8 கிடைக்குது. 8 + 2 10 10 + 2 என்ன கிடைக்குது, 12
12 + 2 என்ன கிடைக்குது 14. அதுக்கப்புறம் பாருங்கள் 14 + 2 16. 16 + 2 18. அதுக்கப்புறம் 18 + 2 20. அப்புறம் 20 + 2 இது என்ன கிடைக்கும் நமக்கு 22. இந்த மாதிரி அதாவது முதல் எண் இரட்டை இலக்க எண்ணாக இருக்குது. அந்த இரட்டை இலக்க எண்ணை கூட +2 சேர்க்குறோம். அங்கே வந்து என்ன பார்த்தோம், இது ஆட் நம்பரில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஆட் நம்பராக இருக்குது, அதை கூட +2 ஆட் பண்ணோம். இது வந்து ஈவன் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர். ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன நமக்கு 2. அந்த ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பரை கூட 2 ஆட் பண்ணால் அதாவது ஈவன் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். அது கூட +2 +2 +2 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அடுத்த ஈவன் நம்பர் கிடைக்குது. இதுதான் வந்து இந்த நம்பருடைய பேட்டர்ன். அடுத்து பாருங்கள் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னால் என்ன, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, பார்க்க வாங்கலாம். இங்கே பாருங்கள் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் முதல்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 1 3 6 10 15 21 28. அதுக்கப்புறம் என்ன நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 1 இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 3 இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி வந்துச்சு 1. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் அதனுடைய நெக்ஸ்ட் நம்பர் கூட்டும்போது 3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடச்சிருக்கு 1 + 2 + 3. 1 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 3. 3 கூட 3 ஆட் பண்ண என்ன கிடைக்குது நமக்கு 6 கிடைக்குது இல்லையா. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், அதாவது 1 + 2 + 3 + 4. இதை ஆட் பண்ணி பாருங்கள். 1 கூட 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 3. 3 + 3 6. 6 + 4 10. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு 10 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 1 + 2 + 3 + 4 இப்போ ஃபிஃப்த் நம்பருக்கு என்ன வேணும் 5 ஆட் பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 15 கிடைக்குது. அதுக்கப்புறம் 1 + 2 + 3 + 4 + 6, அதாவது 5 + 6 = என்ன கிடைக்குது 21. அதுக்கப்புறம் பாருங்கள் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு +7 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 21 கூட 7 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 28. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 இங்கே என்ன ஆட் பண்ணிக்கணும் நம்ம 8 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு 8 என்னது நமக்கு 16. அப்போ மீதி 1 இருக்குது, அப்போ 36. நெக்ஸ்ட் நம்பர் என்னது நமக்கு இங்கே 36. அடுத்த நம்பர் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 இங்கே என்ன ஆட் பண்ணணும் நம்ம 9. ஸோ இது எப்படி பண்ணலாம் நம்ம இந்த 36 கூட ஏற்கனவே நம்ம 8 வழியும் ஆட் பண்ணிட்டோம் 36. அப்போ 36 கூட 9 ஆட் பண்ணால் 9 6 5 இங்கே 4 45. நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன கிடைக்கிது 45. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும் நமக்கு அந்த சீரீஸில் 9 கூட இன்னும் ஒரு 10 ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் 45 கூட இன்னும் 10 ஆட் பண்ணால் 55. என்ன கிடைக்கும் நமக்கு 55. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நமக்கு 11 கூட 55 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 66. இதான் வந்து ட்ரையாங்குலர் நம்பர். இந்த ட்ரையாங்குலர் நம்பரை நம்ம இப்படி போடலாம் பாருங்கள். 1 ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இங்கே பாருங்கள். இந்த ட்ரையாங்குலர் ஷேப்க்கு போட்டு பாருங்களேன். 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 இங்கே 5. இப்படி நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சின்னதாக எழுதலாம் பாருங்கள். 1 1 2 இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது.
ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 + 2, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நெக்ஸ்ட் நம்பர் 1 + 2, அப்புறம் 1 + 2 + 3, அப்புறம் 1 + 2 + 3 + 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஆட் ஆகிட்டே போகுது நம்பர்ஸ்லாம் வந்து. பாருங்கள் 1 + 2 + 3 + ஈக்குவல் டு என்னது 6, அடுத்து 1 + 2 + 3 + அது கூட 4 ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்பர். இப்படி தான் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 36க்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸில் என்ன பார்த்தோம்? 6 + 7 + 8 + 9 இல்லையா? 9 ஆட் பண்ணால் 45 அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அது கூட 10 ஆட் பண்ணிக்கிறோம். 10 ஆட் பண்ணி 55 அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 11 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 66 அப்படின்னு பார்த்தோம். ஸோ 36க்கு அப்புறம் 45, 55, 66 அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள் ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸில் என்னென்னு பார்த்தோம் நம்ம? ஸ்கொயர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். 1 ஸ்கொயர் என்னது 1, 2 ஸ்கொயர் என்னது 4. 1 ஸ்கொயர். இங்கே பாருங்கள் இந்த ஸ்கொயர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 1, 1, 4, 9, 16, 25, 36, 49. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 என்னது 1 ஸ்கொயர், 4 என்னது 2 ஸ்கொயர், 3 என்னது 3 ஸ்கொயர், 16 என்னது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா என்ன நமக்கு? அதாவது 1 ஸ்கொயர்னா 1 × 1, 2 ஸ்கொயர்னா 2 × 2 4, 3 ஸ்கொயர்னா 3 × 3 9, 4 ஸ்கொயர்னா 4 × 4, 5 ஸ்கொயர்னா 5 × 5, 6 ஸ்கொயர்னா 6 × 6, 7 ஸ்கொயர்னா 7 × 7 49. அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர்னா என்னது 8 × 8, 8 8s are 64. அடுத்த நம்பர் என்ன? 9 ஸ்கொயர், 9 × 9 என்ன கிடைக்கும் நமக்கு? 81. அடுத்து 10 ஸ்கொயர், 10 × 10 என்ன கிடைக்கும் நமக்கு? 100. அதுக்கப்புறம் 11 ஸ்கொயர், 11 × 11 121. பாருங்கள் 49க்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 64, 81, 100, 121. அடுத்து கியூப்ஸ். கியூப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். கியூப்ஸ்னால் என்னது? 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப் அப்படி எழுதணும். எப்படி எழுதணும்? 1 கியூப், 1, 8, 27, 64, 125, 216. அதுக்கப்புறம் என்ன நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ 1 ஸ்கொயர், அதாவது நமக்கு இப்போ கியூப் பார்க்குறோம் இல்லையா? 1 கியூப், 1 கியூப்னா என்னது நமக்கு? 1 கியூப் பாருங்கள். 1 × 1 கியூப்னா 1 × 1 × 1 ஈக்குவல் டு 1 தான். 2 கியூப் அப்படின்னு என்னது? 2 கியூப், 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்புறம் 3 கியூப் அப்படின்னு என்னது? 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27. அப்புறம் பாருங்கள் 4 கியூப் அப்படின்னு என்னது? 4 × 4 × 4 × 4 என்ன கிடைக்குது நமக்கு? 4 4s are 16, 4s are 64. ஸோ 5 கியூப், 5 × 5 × 5 × 5 125. அது மாதிரி 6 கியூப் என்ன கிடைக்குது நமக்கு? 6 × 6 × 6 × 2 16. இப்போ பாருங்கள் நமக்கு 7 × 7 × 7 பார்க்குறோம். நம்ம 7 கியூப் தான் எடுத்து பார்க்குறோம். 7 × 7 × 7, 7 7 சார் என்னது நமக்கு? 49. 49 × 7, 343. அடுத்து பாருங்கள் 8 கியூப். 8 கியூப் என்னது? 8 × 8 × 8. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்குங்க? 216க்கு அப்புறம் 343. அப்புறம் 8 கியூப் பாருங்கள். 8 × 8 என்னது? 64. 64 × 8 512. 64 × 8 512. அதுக்கப்புறம் 9 கியூப் என்னது? 9 × 9 × 9.
9 9s are 81. 81 into 9 என்ன கிடைக்கும் நமக்கு 729. ஸோ இங்கே நமக்கு 512 அதுக்கப்புறம் 729 அதான் கிடைக்குது நமக்கு இங்கே. இதான் வந்து கியூப்ஸ் என்னென்னு பார்த்தோம் நம்ம 1 cube 2 cube 3 cube 4 cube 5 cube 6 cube 7 cube 8 cube இதோட பேட்டர்ன் வந்து கியூபில் இருக்குது. அதுக்கப்புறம் விரஹங்கா நம்பர். இந்த விரஹங்கா நம்பர்னால் அவரோட நேமில் அந்த நம்பர் வச்சுருக்காங்க. இந்த நேமில் இது பாருங்களேன், இது நல்ல ஈஸியாக இருக்கும். இது இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் எப்படி இருக்கீங்க 1 2 3 5 8 13 21. இது நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க. பாருங்கள் இந்த 1 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 3 கிடச்சிருக்கு. இந்த 3யும் இங்கே பாருங்கள் 1 + 2 ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் 3 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் நம்பர் 2யும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தேர்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பர் கிடச்சிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் அந்த 5 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் என்ன 8 ஆட் பண்ணும்போது நமக்கு 13 கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன ஆட் பண்ண போகிறோம் நம்ம அந்த 8 கூட என்ன பண்ண போகிறோம் 13 நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்பர் 21 அவங்க கிடச்சிருச்சு இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ணணும் அடுத்து இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த 1 + 2 ஆட் பண்ணால் 3 கிடச்சிருக்கு. இந்த 2 + 3 ஆட் பண்ணால் 5 கிடச்சிருக்கு. இந்த 3 + 5 ஆட் பண்ணால் 8 கிடச்சிருக்கு. இந்த 5ம் 8ம் ஆட் பண்ணுறோம், அப்போ நமக்கு 13 கிடச்சிருக்கு. இந்த 8ம் 13ம் ஆட் பண்ணுறோம், நமக்கு 21 கிடச்சிருக்கு. இப்போ எதை ஆட் பண்ணோம் 13ம் 21ம் ஆட் பண்ணுறோம். 13 + 21 என்ன கிடச்சிருக்கு 4 இங்கே 3 34. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன நமக்கு 34. அப்போ 34ம் 21ம் ஆட் பண்ணுறோம். 34ம் அதாவது 21ம் 34ம் ஆட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும் 4 1 5 கிடைக்கும், 3 வந்து 5 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 55. ஸோ இப்போ 34ம் 59ம் 55ம் ஆட் பண்ணுறோம். 34ம் 55ம் ஆட் பண்ணுறோம். என்ன கிடைக்குது நமக்கு பாருங்கள் இந்த 5ம் 4ம் 9 கிடைக்கும், 5ம் 3ம் 8 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 89. நம்ம நெக்ஸ்ட் நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 55 + 89 55 + 89 55ம் 89ம் என்ன ஆட் பண்ணி சொல்லுங்கள். 9ம் 5ம் 14 மீதி 1 இருக்குது இங்கே 9 9 + 5 14. அப்போது நெக்ஸ்ட் நம்பர் 144. இங்கே எழுதுங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்பர்ஸு விரங்கா நம்பர்ஸ் நெக்ஸ்ட் நம்பர் என்ன பார்த்துருக்கோம் நம்ம 21க்கு அப்புறம் என்ன பார்த்தோம் 34 55 89 144. நம்ம 4 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பவர்ஸ் ஆஃப் 2. பவர்ஸ்னால் நமக்கு என்னது பவர்ஸ் ஆஃப் 2னா எல்லாத்தையும் வந்து 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1, 2, 4, 8, 16, 32, 64. என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 1 × 2 2. இது கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 × 2 4. அந்த 4 கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் 8. 8 கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் 16. 16 கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் 32. 32 கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 64. 64 கூட 2 ஆட் பண்ணுங்கள் 4 2s are 8 6 2s are 12. என்ன நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 128. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம 128 கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 128 கூட 2 ஆட் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கிது நமக்கு
256. அதே மாதிரி இப்போ 256 கிடச்சிருச்சு. இதை கூட என்ன பண்ணணும்? இப்போ 256 கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சொல்லுங்கள். 6 2s are 12. மீதி 1 இருக்குது இல்லையா? 5 2s are 10. 10 1 11. மீதி உங்க 1 இருக்குது. 2 2s are 4. 4 1 5. ஸோ இங்கே நெக்ஸ்ட் நம்பர் 5 1 2. இப்போ 5 1 2 கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 2 2s are 4. 2 2 1 1 2. 5 2s are 10. நெக்ஸ்ட் நம்பர் என்ன நமக்கு இப்போது? 10 24 1024. என்ன கிடச்சிருக்கு? நம்ம பவர்ஸ் ஆஃப் 2ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? 128. அதுக்கப்புறம் 256. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 5 1 2. அதுக்கப்புறம் 10 24. அப்புறம் பவர்ஸ் ஆஃப் 3. பவர்ஸ் ஆஃப் 3னா இப்போ பவர்ஸ் ஆஃப் 2ன்னு என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். செகண்ட் நம்பருக்கு 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். தேர்ட் நம்பர் கூட 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்படி மல்டிப்ளிகேஷன் 2 பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கும். பவர்ஸ் ஆஃப் 3னா என்ன பண்ணுறோம்? சொல்லுங்கள். கரெக்ட். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் நம்பர்னா 1 கூட என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 3 9 27 81 243 729. அடுத்த நம்பர் நீங்கள் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. பாருங்கள். 1 × 3 3. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் அடுத்து பாருங்கள். 3 கூட 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. 9 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்பர் 9 கூட 3 பண்ணால் 27. 27 கூட 3 வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 81. 81 கூட 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 243. அப்போ 243 கூட 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 729. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 729 கூட 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 9 3s are 27. மீதி என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 3 2s are 6. 6 + 2 8. அப்புறம் 7 3s are 21. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 2187. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நம்ம 2187 கூட 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 7 3s are 21. இங்கே 2 இருக்குது. 8 3s are 24. 24 + 2 26. இல்லை எனக்கு 2 இருக்குது. 3 1s are 3 5. 3 2s are 6. நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 6 5 6 1. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? × 3. என்ன பண்ணுங்க பார்க்கலாம். 3. அதுக்கப்புறம் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 18க்கு 8 மீதி 1. திருப்பி 15க்கு 16. 6 18 19. நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன வந்திருக்குது? 19684. சரியாக பாருங்கள். செக் பண்ணுங்கள். எல்லோரும் செக் பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா? கரெக்டாக இருக்கா? ஓகே, வெரி குட். நீங்கள் செக் பண்ணதும் கரெக்ட் தான். 683. இதான் வந்து பவர்ஸ் ஆஃப் 3. இப்போ 17 அப்புறம் என்ன நம்பர் வந்திருக்கு? 2187. அதுக்கப்புறம் 6561. அதுக்கப்புறம் 19683. வெரி சிம்பிளாக இருந்துச்சா இந்த எக்ஸசைஸ் நமக்கு? இதான் வந்து pattern in numbers. இங்கே பாருங்கள். Rewrite each sequence of table 1 in your notebook along with the next 3 numbers. நம்ம இப்போ எழுதிட்டோம் next 3 numbers பாருங்கள். After each sequence, write in your own words what is the rule for forming the new numbers in the sequence. என்ன ரூலை யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம பிரசாதம் கல்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.